இன்னும் 24 மணி நேரத்துல இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்துல மிக முக்கியமான ஒரு வழக்கு குறித்தான விவாதம் வரப்போகுது. ஏற்கனவே இந்த வழக்கு குறித்து 2 நீதிபதிகளை கொண்ட அமர்வு கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி முக்கியமான ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க. அந்த தீர்ப்புக்கு எதிராக இந்தியாவினுடைய ஜனாதிபதியே இறங்கி வந்து பல கேள்விகளை கேட்டாங்க. அந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லும் விதமாக நாளைக்கு இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் BR கவாய் மற்றும் மிக முக்கியமான 4 மூத்த நீதிபதிகளை கொண்ட அமர்வு இதை விசாரிக்க போறாங்க. இந்த வழக்கினுடைய தீர்ப்பு அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் மிக முக்கியமானது. கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி கொடுத்த தீர்ப்பு சரி என்று நாளைக்கு இந்த 5 பேர் கொண்ட நீதிபதிகள் அமர்வு உறுதிப்படுத்திட்டாங்க அப்படின்னா இந்த மோடி அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய ஆப்பு காத்திருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு கவர்னர் RN ரவி நீக்கப்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. யார் பூனைக்கு மணி கட்டுவது என்று எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசாங்கத்தால் போடப்பட்ட இந்த வழக்கு நாளை இறுதி விசாரணைக்கு வரப்போகிறது. இந்த இறுதி விசாரணை அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமானது. நாளைக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரப்போற அந்த வழக்கினுடைய பின்னணி என்ன? வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். இன்னும் 24 மணி நேரத்தில் இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தில் மிக முக்கியமான ஒரு வழக்கு விவாதத்துக்கு வரப்போகுது. 5 பேர் கொண்ட நீதிபதிகள் யார் யார் அப்படின்னா, இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி BR கவாய், ஜஸ்டிஸ் சூரியகாந்த், ஜஸ்டிஸ் விக்ரம்நாத், ஜஸ்டிஸ் PS நரசிம்மா, ஜஸ்டிஸ் AS சந்திரகார். இந்த 5 மூத்த நீதிபதிகளை கொண்ட அமர்வு தான் நாளைக்கு இந்த வழக்கை விசாரிக்க போறாங்க. இந்த வழக்கு கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு 2 பேர் கொண்ட நீதிபதிகள், குறிப்பாக ஜஸ்டிஸ் பர்திவாலா தலைமையிலான ஒரு அமர்வு ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. அந்த தீர்ப்பின் மீது உடன்படாத இந்தியாவினுடைய ஜனாதிபதி மற்றும் கவர்னர் தரப்பிலிருந்து மறு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இந்த வழக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு விவாதத்துக்கு வருது. இந்த வழக்கு ஏன் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் நேரடியாக தொடர்புடைய வழக்கு இந்த வழக்கு. அதாவது கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் குறிப்பாக ஜஸ்டிஸ் பர்திவாலா தலைமையிலான அமர்வு என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா, தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட 10 மசோதாக்கள், இந்த 10 மசோதாவையும் கையெழுத்து போடாம கிட்டத்தட்ட 4-5 ஆண்டுகள் கிடப்பிலேயே வைத்திருந்தார் தமிழ்நாடு கவர்னர் RN ரவி. அவருக்கு முன்னாடி இருந்தவரும் சரி இது மாதிரி கையெழுத்தே போடாம மசோதாக்களை தொடர்ச்சியா கிடப்புல போட்டு வைக்க முடியுமா? இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? அது குறித்து தான் ஒரு மிகப்பெரிய விவாதம் உச்சநீதிமன்றத்தில் நடந்துச்சு. நீங்க இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷனுடைய பேசிக்ஸ்ல என்ன இருக்கு? இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில அரசாங்கத்தினுடைய சட்டமன்றங்கள் இருக்கு இல்லையா, அவங்க ஒரு புது சட்டத்தை கொண்டு வர்றதுக்கான மசோதாவை கொண்டு வர்றாங்க சட்டமன்றத்தில். அது மெஜாரிட்டி அது ஒரு வெற்றி கிடைக்கும்னு வச்சுக்கலாம். மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய MLAக்கள் அதை ஒத்துக்கிறாங்க. அது வெற்றி கிடைக்குது அப்படின்னா அது சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம். ஆல்மோஸ்ட் அது சட்டமாக ஆகிறதுக்கான எல்லா ஜனநாயக தகுதியும் அதுக்கு பெற்றுருச்சு அப்படின்னு அர்த்தம். சரி, அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, இந்த மசோதா கவர்னருக்கு அனுப்புவாங்க. இங்க பாருங்க, சட்டமன்றத்தில் பெரும்பான்மையான மெம்பர்ஸ் MLAக்கள் இதை ஏத்துக்கிட்டாங்க, நீங்க கையெழுத்து போட்டு இதை சட்டமா மாத்துங்க. அப்போ ஒரு மசோதா எப்போது சட்டமாக மாறும் அப்படின்னா, சட்டமன்றத்தில் பெரும்பான்மை கிடைச்சு நிறைவேறும் போதும், 2வது அதுக்கு பிறகு இது எங்க கவர்னரால் கையெழுத்து போடப்படும் போதும், அதுக்கு பிறகு அரசு இதெல்லாம் வெளிவரும். இப்படி வெளிவரும்போது அது நடைமுறைக்கு வந்துடும். ஸோ அப்போ இதுதான் ப்ராசஸ். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்ப தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய 10 மசோதாக்கள் 2020-21 பல மசோதாக்கள் கொண்டு வரப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. கிட்டத்தட்ட முக்கியமான 10 மசோதாக்கள். இது எல்லாமே பல்கலைக்கழகம் சார்ந்த மாணவர்களுடைய உயர்கல்வி சார்ந்த மசோதாக்கள். இந்த மசோதாக்கள்ல எதுலையுமே கையெழுத்து போடல யாரு? தமிழ்நாடு கவர்னர் RN ரவி. இது கிடப்பிலேயே கிடக்கு. உடனே தமிழ்நாடு அரசாங்கம் உச்சநீதிமன்றத்திட்ட போய் ஒரு வழக்கு போடுறாங்க. இங்க பாருங்க, சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஒன்று அவர் கையெழுத்து போடணும், இல்லை எங்களுக்கு திருப்பி அனுப்பணும். கையெழுத்து போடாமல் வச்சிருக்கிறாரு. கேட்டால் வித்ஹோல்டு பண்ணியாச்சு, இந்த மசோதாலாம் செத்துருச்சு, டெட் அப்படின்னு பேசுறாரு, தயவு செஞ்சு இது விசாரிங்க அப்படின்னு உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க. ஸோ உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது உச்சநீதிமன்றத்தில் விசாரணை துவங்குது. அதுக்கு முன்னாடி வழக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மசோதா சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு கவர்னருக்கு அனுப்பப்பட்டுச்சு அப்படின்னா கவர்னர் என்ன செய்ய முடியும்? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அவர் என்ன செய்யலாம் அப்படின்னா, அவர்கிட்ட இருக்கிறது 3 ஆப்ஷன். ஒன்று, அவர் கையெழுத்து போட்டு அதை சட்டமா மாத்திரணும். இல்ல 2வது விஷயம் என்ன அப்படின்னா, அவர் திருப்பி அனுப்பலாம். யாருக்கு அனுப்பலாம் அப்படின்னா, மாநில சட்டமன்றத்துக்கு மினிஸ்டருக்கே அனுப்பலாம், சீஃப் மினிஸ்டருக்கு அனுப்பலாம். திரும்பவும் அதில் ஏதாவது மாற்றங்கள் செய்ய சொல்லி ரெக்கமெண்டேஷனோட அனுப்பலாம். ஸோ அப்படி ரெக்கமெண்டேஷனோட அனுப்பும்போது 2வது முறையாக, குறிப்பாக தமிழ்நாடு அமைச்சரவையின் ஒப்புதலோடு 2வது முறை கவர்னருக்கு போகும்போது வேற வழியே கிடையாது. 2வது முறை கவர்னர் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை ஒரு கையெழுத்து போடணும். சரி, வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா இருக்கு. என்ன ஆப்ஷன் அப்படின்னா, கவர்னர் அதை பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிச்சு, யாருக்கு? இந்தியாவினுடைய ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சு அது குறித்து ஒரு விவாதத்தை, ஒரு கன்சென்ட் கேட்கலாம். அதாவது இது எக்ஸப்ஷனல் கேஸ். எல்லா கேஸ்லையும் நீங்கள் ஜனாதிபதிக்கு அனுப்ப முடியாது. ரொம்ப 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 முக்கியமானது, அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையை மீறக்கூடிய மசோதாக்களை
தமிழ்நாடு அரசாங்கமோ இல்ல மற்ற மாநில அரசாங்கமோ கொண்டு வரும்போது அதை நீங்க வந்து இந்தியாவினுடைய ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சு நீங்க வந்து அவங்கள்ட்ட வந்து பரிந்துரைகள் கேட்கலாம். ஆனா எல்லா விஷயத்தையும் அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. சோ அப்ப இந்த தமிழ்நாடு அனுப்பிச்ச மசோதாவை இவர் என்ன பண்றாரு, தமிழ்நாடு கவர்னர் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒன்னு அவர் கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிருக்கணும், அனுப்பல. இல்ல ஜனாதிபதிக்காக அனுப்பிச்சிருக்கணும், அங்கேயும் அனுப்பல. இல்ல இதெல்லாம் மாத்துங்க அப்படின்னு சொல்லி திரும்பவும் தமிழ்நாடு அரசாங்கத்துக்காக அனுப்பிச்சிருக்கணும், அதையும் அனுப்பல. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சும்மா கிடப்புல போட்டு வச்சுட்டே இருக்காரு, வித்ஹோல்டு பண்றாரு. வித்ஹோல்டு அப்படின்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வித்ஹோல்டுனா டெட்டு, நான் வந்து வித்ஹோல்டு, நான் வந்து கையெழுத்து போடாம வச்சிருந்தாலே அந்த மசோதா செல்லாதுன்னு அர்த்தம், செத்து போச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி ஒரு பொது நிகழ்ச்சியில பேசுறாரு. இதுக்கு பிறகுதான் இந்த பிரச்சனை பெரிய பஞ்சாயத்தா மாறி உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு. ஆனா உச்சநீதிமன்றத்துல பரிதிவாலா சொன்னது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா, ஒரு மசோதா வரும்போது அரசியலமைப்பு சட்டத்தில் as soon as possible போட்டிருக்கு. நீங்க as soon as possible எவ்வளவு சீக்கிரம் கையெழுத்து போட முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க கையெழுத்து போட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா இவங்க 5 வருஷமா கையெழுத்து போடாம வச்சிருக்காங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வித்ஹோல்டு பண்றதுக்கான உரிமையை கான்ஸ்டிடியூஷன் கொடுத்திருக்கு. பட் ஆனா வித்ஹோல்டு அப்படின்னா கையெழுத்து போடாம சும்மா கிடப்புல போட்டு வச்சிருக்கக்கூடிய பேக்கெட் வீட்டோவை நீங்க பயன்படுத்த முடியாது, அது எக்ஸப்ஷனல் கேஸ். நீங்க வித்ஹோல்டு பண்றது அப்படின்னா நீங்க ஒன்னும் இமிடியேட்டா கையெழுத்து போடணும், இல்லைன்னா திரும்ப அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப 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 தெளிவாக உச்சநீதிமன்றத்தில் வந்து பரிதிவாலா தெளிவா சொன்னார் அவருடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல. ஸோ அப்போ இங்க நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்படக்கூடிய மசோதாவை ஒன்று as soon as possible எவ்வளவு சீக்கிரம் கவர்னர் கையெழுத்து போட முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கையெழுத்து போட வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் திரும்பவும் ஏதாவது மாற்றங்கள் இருக்கும் பட்சத்தில் திரும்பவும் சட்டமன்றத்துக்கு அனுப்பலாம். இல்ல இதை தாண்டி கான்ஸ்டிடியூஷனலான சிக்கல் இருக்குன்னா மட்டும் நீங்க ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சு அவங்களுடைய பரிந்துரைகளை கேட்கலாம். ஆனா நீங்க கிடப்புல போட்டு வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க. அந்த தீர்ப்பு என்ன அப்படின்னா, கவர்னராக இருந்தாலும் சரி ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி அது 60 நாள் 90 நாள் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டை டைம் ஃபிக்ஸ் பண்றாங்க. இந்த டைமுக்குள்ள நீங்க கையெழுத்து போட்டுறணும் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய ஜட்ஜ்மெண்ட்ல ஜஸ்டிஸ் பரிதிவாலா தான் அந்த தீர்ப்பை எழுதுறார். அவரே கோட் பண்ணி எழுதுறார். இதை பார்த்த உடனே இந்தியா முழுக்க ஒரு பெரிய பதட்டமும் வரவேற்பும் வந்துச்சு. யாருக்கு பதட்டம்னா, பாஜக கட்சியை சார்ந்தவங்களுக்கு எல்லாம் பெரிய பதட்டம் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவர், இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர், இந்தியாவில் இருக்கக்கூடிய கவர்னர்கள் இவங்கெல்லாம் ரொம்ப பதறாங்க. அது எப்படி ஒரு நீதிமன்றம் எங்களுக்கு டைம் ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ண முடியும், இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் இதுக்கான ஸ்பேஸ் இருக்கா அப்படிங்கிற கேள்வியை பயங்கரமா எழுப்பி இந்தியா முழுக்க ஒரு பெரிய விவாதம் நடத்தப்பட்டுச்சு. அதில் குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவர் தன்கர் அவர்கள் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, இது வந்து ஒரு நியூக்ளியர் பாம் மாதிரி அரசியலமைப்பு சட்டத்தின் மீது, குறிப்பாக பாராளுமன்ற ஜனநாயகத்தின் மீது போடப்பட்ட அணுகுண்டு அப்படின்னு எல்லாம் பேசினார். அவர் என்ன சிம்பிளா சொல்றாரு அப்படின்னா, பாராளுமன்ற ஜனநாயகம் என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு தான் அதிகாரம் அதிகம். ஸோ அவங்க தான் இறுதி முடிவு எடுக்கணும் எல்லா விஷயத்திலையும். அது எப்படி உச்சநீதிமன்றம் இறுதி முடிவு எடுக்க முடியும், இது வந்து ஜனநாயகத்துக்கே பொருந்தாது அப்படின்னு அவர் பேசுறாரு. அதை தான் நாமளும் வேற லாங்குவேஜில் சொல்றோம். இப்போ தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒரு மசோதா வருது, சட்டமா மாறுது. அதை கையெழுத்து போடாம கிடப்புல போட்டு வைக்கக்கூடிய அதிகாரம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு கவர்னருக்கு மட்டும் எப்படி அதிகாரம் இருக்கு? அவர் மட்டும் எப்படி கிடப்புல போட்டு வைக்கலாம் 5 வருஷம்? இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மாணவர்கள் கல்வி படிக்க முடியாம, குறிப்பாக உயர்கல்வி சார்ந்த மசோதாக்கள் சட்டங்களை தான் கொண்டு வரக்கு தமிழ்நாடு அரசாங்கம் முயற்சி பண்ணுது. அதை எப்படி அவர் தடுத்து நிறுத்துறாரு? ஸோ அப்ப தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு வந்து ஜனநாயக பிரச்சனையா தெரியல. ஆனா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க அதை ஜனநாயக பிரச்சனையா நீங்க கையாளுறீங்க அப்படிங்கறதான் நம்மளுடைய எல்லாத்தினுடைய யதார்த்தமான கேள்வியா இருக்கு. இதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு 14 கேள்வியை ரெடி பண்றாங்க. அந்த கேள்வியை மொத்தத்தையும் வந்து யாரை நோக்கி கேட்கறாங்க அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தை நோக்கி கேட்கறாங்க. நீங்க இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கீங்களா, இப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்க உங்களால முடியுமா? இதுக்கு அரசியலமைப்பு சட்டத்துல வேலிட் இருக்கா? குறிப்பாக ஆர்டிகல் 200, ஆர்டிகல் 201, ஆர்டிகல் 360, ஆர்டிகல் 361 இதையெல்லாம் மீறி நீங்க, அதாவது உச்சநீதிமன்றம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரமான ஆர்டிகல் 142 பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஏன் இந்த கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா, உச்சநீதிமன்றம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்டிகல் 122, அதாவது உச்சநீதிமன்றத்தின் ஆர்டிகல் 120 இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரம் என்ன அப்படின்னா, சில விவகாரங்களை உச்சநீதிமன்றம் தன்னிச்சையாக அதனுடைய உச்சபட்ச அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன வேணாலும் செய்யலாம். அந்த ஆர்டிகல் 122 பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த 10 மசோதாவுக்கு கையெழுத்து போட அமைச்சிருக்காரா கவர்னர், அவர் கையெழுத்து போட்டாலும் சரி போடலாம் சரி, இது எல்லாமே சட்டமா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுத்தாங்க. இந்திய வரலாறுலேயே முதல் முறையாக கவர்னரோ இல்ல ஜனாதிபதியோ கையெழுத்தே போடாம மசோதாக்கள் சட்டமா மாறினது அதான் முதல் முறை. இதை பார்த்து தான் பதறாங்க. என்னப்பா கவர்னரும் இல்ல ஜனாதிபதி இல்ல,
உச்சநீதிமன்றமே சட்டம் போடுற வேலையை பார்த்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி நேரடியான கேள்விகளை பாஜகவினுடைய மிக முக்கியமான ஊதுகுழலா இருக்கக்கூடிய இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவர் தன்கர் அவர் கேட்டார். இப்ப நமக்கு வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க 5 வருஷம் 10 வருஷம் ஒரு மசோதாவை கையெழுத்து போடாம இழுத்தடிப்பீங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 7 கோடி மக்கள் தான் இந்த எம்எல்ஏக்களை தேர்வு செஞ்சாங்க. இந்த எம்எல்ஏக்கள் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. இந்த முதலமைச்சர் அதுக்கு ஒத்துக்கிறாரு. அப்ப நீங்க ஏன் மட்டும் கையெழுத்து போட மாட்டேங்கிறீங்க? அப்ப உங்களுக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்கு, உங்களுக்கு ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்கு. உங்களுடைய அரசியல் உள்நோக்கத்துக்காக தமிழ்நாடு எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டருடைய விருப்பத்திற்கு மாறாக நீங்க எப்படி செயல்படலாம் அப்படிங்கிறதா நம்மளுடைய கேள்வி. இதுக்கு மாறாக செயல்பட்டது கவர்னர். அதுக்கு நேர் எதிரான தீர்ப்பு தான் உச்சநீதிமன்றம் கொடுத்துச்சு. ஆனா இதை நோக்கி நேரடியாக கவர்னர் ஒரு பெரிய கேள்வி எழுப்பல. இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் முர்முவே வெளிப்படையா அந்த கேள்விகளை கேட்டாங்க. 14 கேள்விகள். அந்த கேள்வியினுடைய சாரம், ஒரு மையம் என்ன அப்படின்னா, உங்களுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் எங்களுடைய அதிகாரத்தை நீங்க ஓவர்லேப் பண்றீங்க, இது கான்ஸ்டிடியூஷனலா வேலிடா அப்படிங்கிற கேள்வி தான் கேட்கறாங்க. அதாவது இன்னும் ரொம்ப துல்லியமா சொல்ல போனா ஆர்டிகல் 200லயும் சரி, ஆர்டிகல் 201லயும் கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கும் அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரம், அந்த அதிகாரத்தை நீங்க ஒரு ஜுடிஷியல் ஆர்டர் மூலியமாக, அதாவது உச்சநீதிமன்றத்தின் ஒரு தீர்ப்பினூடாக அதை நீங்க எப்படி மாற்ற முடியும்? இது கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி இருக்கா அப்படிங்கிற கேள்வி தான் திரும்ப 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 ஒரு மையமாக ஜனாதிபதி கேட்டாங்க. இதுல இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு கவர்னர் என்ன பண்றாரு அப்படின்னா, சில பில்களை நேரடியாகவே ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சு அவங்களுடைய கன்சல்ட்டை கேட்டாங்க. எப்போ அப்படின்னா, 2வது முறை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு வந்த அந்த பில் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பில்லை ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சு இன்னுமே டைம் டிலே பண்ண அவர் முயற்சி பண்ணாரு. அதை இல்லீகல் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் வெளிப்படையாகவே சொன்னாங்க. இல்லீகல் அப்படின்னா 2வது முறை சட்டமன்றத்தில் பாஸ் ஆயிடுச்சு, நீங்க திரும்பவும் நேரடியாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சு இன்னும் அந்த பில்லை மசோதா நீங்க ஆக்டா மாத்தாம, அதாவது சட்டமா மாத்தாம இழுத்தடிக்கிற வேலை இல்லீகல் அப்படின்னு வெளிப்படையா உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஜஸ்டிஸ் பர்திவாலா அவருடைய தீர்ப்பிலேயே சொன்னார். இதை பார்த்து இன்னுமே பயந்துட்டாங்க. என்னடா ஒரு விஷயத்தை இல்லீகல்னு சொல்றாங்க, சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக உச்சநீதிமன்றமே சொல்லுது அப்படின்னு சொல்லி பதறாங்க. இதுல தான் பாத்தீங்க அப்படின்னா ஜனாதிபதி இன்னுமே பொங்கி இருக்கிறார். நீங்க எப்படி சில விஷயத்தை இல்லீகல்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி வெளிப்படையான கேள்விகளை கேட்டிருக்காங்க. இதுல இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயத்தை ஜனாதிபதி என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, நீங்க ஜனாதிபதியினுடைய கையெழுத்து இல்லாமையோ இல்ல கவர்னரோட கையெழுத்து, அதாவது அசன்ஸ் இல்லாமையோ நீங்க எப்படி மசோதாக்களை சட்டமா மாற்ற முடியும்? அது வேலிடா கான்ஸ்டிடியூஷனலா பாத்தீங்க அப்படின்னா வேலிடிட்டி ஆஃப் த டீம்டு அசென்ட், அதாவது இப்படி உச்சநீதிமன்றத்தால் ஒரு சில மசோதாக்களை சட்டமாக மாற்றக்கூடிய அதிகாரம் இருக்கா? நீங்களே எந்த விதமான கையெழுத்துமே இல்லாம சட்டமா எப்படி மாற்ற முடியும்? அதனுடைய வேலிடிட்டி என்ன அப்படிங்கறத வெளிப்படையா இந்தியாவினுடைய ஜனாதிபதி உச்சநீதிமன்றத்தை பார்த்து கேட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்தியாவினுடைய ஜனாதிபதி இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, நீங்க ஏப்ரல் மாசம் கொடுத்த தீர்ப்பை 2 ஜட்ஜு தான் உட்கார்ந்து முடிவு பண்றாங்க. 2 பேர்த்த கொண்ட ஒரு பெஞ்ச் இதெல்லாம் முடிவு பண்ணக்கூடாது. ஏன் நீங்க 5 ஜட்ஜை கொண்ட ஒரு பெஞ்சை வச்சு நீங்க இதை முடிவு பண்ணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக இந்த தீர்ப்புக்கு எதிராகவே ஜனாதிபதி ஒரு கேள்வி கேட்டாங்க. அதாவது நீங்க 2 ஜட்ஜு கொண்ட ஒரு பெஞ்சை வச்சு நீங்க தீர்ப்பு எழுதியிருக்கிறீங்க, இது செல்லாது அப்படிங்கிறது அன்னைக்கே நிறைய பேர் விவாதிச்சாங்க. இல்ல 5 பேர் கொண்ட பெஞ்சோ இல்ல 7 பேர் கொண்ட பெஞ்சோ இல்ல 9 பேர் கொண்ட பெஞ்சோ இது மாதிரியான 12 பேர் வரைக்கும் வைக்கலாம். அப்படி 12 ஜட்ஜுகளை கொண்ட பெரிய பெஞ்சை வச்சு தான் கான்ஸ்டிடியூஷனலா நீங்க அனலைஸ் பண்ண முடியும். ஏன்னா இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் டிபேட். ஸோ நீங்க ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சை நீங்க கிரியேட் பண்ணிருக்கணும். நீங்க 2 பேர்த்த வச்சு இந்த வழக்கை முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த கேள்வியையும் எழுப்பியிருந்தாங்க. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றம் இந்தியாவில் இருக்கக்கூடிய கவர்னரையோ இல்ல இந்தியாவின் ஜனாதிபதியோ அவங்க ஒரு மசோதாவுக்கு எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கிறத கேள்வி கேட்கலாமா, கேள்வி கேட்கக்கூடாதா, அதில் இவங்கனால தலையிட முடியுமா முடியாதா? இப்போ ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பு இருக்கு இல்லையா, ஏப்ரல் 8ஆம் தேதி கொடுத்த தீர்ப்பு, அந்த தீர்ப்பின்படி கவர்னருக்கும் சரி ஜனாதிபதிக்கும் சரி கால நிர்ணயம் செய்ய முடியுமா? ஒரு மசோதாவை சட்டமாக மாற்றுவதற்கான கையெழுத்து அது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் போதும் சரி சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படும் போதும் சரி அதை சட்டமாக மாற்றுவதற்கான கையெழுத்து அசன்ட்டை எவ்வளவு நாளுக்குள்ள போடணும் அப்படிங்கிற டைம் ஃப்ரேமை உச்சநீதிமன்றம் ஃபிக்ஸ் பண்ணது தப்பா சரியா, அது கான்ஸ்டிடியூஷனலா வேலிடியா இல்லையா அப்படிங்கிறதான் நாளைக்கு ஒரு மிக முக்கியமான விவாதமாக வரப்போகுது. அதில் 5 பேர் கொண்ட நீதிபதிகள், குறிப்பாக சீஃப் ஜஸ்டிஸ் B.R. கவாய் இருக்கிறாரு, ஜஸ்டிஸ் சூரியகாந்த், இவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மூத்த நீதிபதிகள். இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது இந்தியாவையே எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தீர்ப்பு. ஏன் அப்படின்னா காலங்காலமாகவே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் அப்படிங்கிறது பாஜக அரசாங்கம் கிடையாது, இது திமுக அரசாங்கம். ஸோ இன்னைக்கு மத்தியில் ஆட்சியில் இல்லாத ஒரு அரசாங்கம்,
பாஜக தான் நீங்க மத்தியில் ஆட்சி இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான ஒரு ஆளை கவர்னரா போடுறாங்க. அவர் இங்க வந்து உட்கார்ந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, மக்களுடைய நலனுக்கு எதிராக, எந்த மக்களுடைய நலனுக்கு எதிராக, தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்கு எதிராக கையெழுத்து போடாம கிடப்புல வச்சிருக்காரு. இப்ப தமிழ்நாடு மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த பல்கலைக்கழகங்களுக்கான மசோதா வந்து விரைவில் கையெழுத்தாகப்பட்டும் பல்கலைக்கழகத்தில் நடக்க வேண்டிய விஷயங்கள் நடக்கணும். அது மட்டும் இல்லாமல் புது பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்படணும், துணைவேந்தர்கள் நியமிக்கப்படணும் அப்படிங்கிறது நம்மளுடைய விருப்பமாக இருக்கிறது. ஸோ அப்போ இதை எதையுமே பொருட்படுத்தாம அரசியல் நோக்கத்திற்காக அதை கிடப்புல போட்டு வச்சிருக்காங்க. எந்த கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி, அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்துக்கெல்லாம் அவங்க கிடப்புல வைக்கல. ஒரே ஒரு நோக்கம், அரசியல் நோக்கம் தான். இது ஏன் நம்ம அரசியல் நோக்கம்னு சொல்றோம்னா, இந்த பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்கு, வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு, பஞ்சாப்ல இருக்கு, கேரளால இருக்கு. அது ஏன் இந்த 4 மாநிலத்தில் மட்டும் அதிகமா இருக்கு? ஏன்னா இந்த 4 மாநிலத்திலையும் கவர்னராக இருக்கக்கூடியவர்கள் பாஜகவால் நியமிக்கப்பட்ட ஆட்கள். அந்த 4 மாநிலத்திலே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது பாஜக கிடையாது. அப்ப பாஜக இல்லாத மற்ற கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்களை நேரடியாக நெருக்குவதற்காக, அவங்களுடைய செயல்பாடுகளை முடக்குவதற்காக வெளிப்படையா பாத்தீங்க அப்படின்னா பாஜக அரசியல் நோக்கத்தோடு பல வேலைகளை செய்யறாங்க. இந்த கவர்னர்கள் எல்லாமே அதுக்கு ஒத்துதுறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு யதார்த்தமா தெரியுது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் விவாதிக்கப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இந்த திமுக அரசாங்கம் இப்ப ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து 5 ஆண்டுகள் ஆக போகுது. அவங்க ஆட்சிக்கு வரும்போது இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம், இந்த நலத்திட்டங்கள்லாம் செய்கிறோம், இந்த பல்கலைக்கழகங்கள்லாம் உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட வாக்குறுதி கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்காக அவங்க சட்டம் கொண்டு வர்றாங்க. அந்த சட்டத்தை நீங்கள் நிறைவேற்றாமல் வச்சிருக்கிறது அப்படிங்கிறது மக்களுக்கு போய் சேர வேண்டிய அரசியல் கட்சிகளால் உறுதிமொழி கொடுக்கப்பட்ட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை நீங்கள் தடுக்கிறீங்க. அடுத்த தேர்தலே வரப்போகுது. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மக்கள் இதெல்லாம் நீங்கள் செய்யலை அப்படின்னு சொல்லி அதிருப்தியில் ஓட்டு போடாமல் தவிர்க்கிறதுக்கான வேலைகளை தான் நீங்க செய்யறீங்க அப்படிங்கிற பேர்ல வெளிப்படையா விமர்சிச்சிருக்காங்க. இதை பார்க்கும்போது யதார்த்தமான உண்மையா இருக்கு. ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது ஒரு கட்சி பல விஷயங்கள் நாங்க செய்யறோம்னு உறுதிமொழி கொடுத்து தான் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கியிருப்பாங்க. சரி, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தோன்னே இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சட்டம் கொண்டு வரும்போது நான் அதுக்கு கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு மத்திய அரசாங்கத்திலிருந்து வந்த கவர்னர் உட்கார்ந்துக்கிட்டு இதுக்கு தடையா இருந்தார் அப்படின்னா, ஜனநாயகப்படி, அதாவது அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற ஜனநாயகம், ரெப்ரசன்டேட்டிவ் பாலிடிக்ஸ் படி பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே நேர் எதிரானது. யாரு? கவர்னர் செய்யக்கூடியது. அப்ப மக்களாட்சியில மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு கவர்னர் அந்தந்த மாநிலத்தில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு உச்சபட்ச அதிகாரத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு செயல்படுவது அப்படிங்கிறது நேரடியாக மக்களாட்சிக்கு விரோதமானது அப்படிங்கிறது தான் எல்லாத்துடைய எளிமையான கருத்தாகவும் இருக்கிறது. நாளைக்கு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் உச்சநீதிமன்றத்தில் இது குறித்து என்ன தீர்ப்பு வரப்போகுது. அந்த தீர்ப்பு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் முக்கியமானது. ஏன் அப்படின்னா, நம்ம ஓட்டு போட்டு நாம தான் முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கிறோம், நாம தான் எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிறோம். அவங்க ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க, அதை கையெழுத்து போட விடாம மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு நபர், கவர்னர் மாதிரியான ஆள் இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு தடையா இருக்காங்க இல்லையா, அந்த தடை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா குடிமகனையும் பாதிக்குது. அதனால இந்த தீர்ப்பு ரொம்ப முக்கியமானது. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.